ஓகே, குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து அன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஃபங்க்ஷனோட நம்ம கிளாஸ் முடித்தோம். ஃப்ளோரு டேட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதில் லாஸ்ட் டே வரைக்கும் முடித்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட்டை வந்து ரவுண்ட் பண்ணலாம். எப்படின்னா வந்து பர்டிகுலர் டேவோ மந்த்தோ இயரோ ரவுண்ட் பண்ணலாம். அதுக்கு சின்டெக்ஸ் என்னன்னா ரவுண்டு அதுக்கப்புறம் அந்த என்ன டேட்ஸ் அப்போ என்ன ஃபார்மேட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் பண்ணுறோம் இண்டெக்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலக்ட் சிஸ்டேட்டு இது வந்து ரவுண்ட் ஆஃப் சிஸ்டேட் கமா டே. டேவை ரவுண்ட் பண்ணோம்னா என்ன ஆகுன்னா மத்தியானம் வந்து மொத்தம் வந்து இதை வந்து புதன்கிழமை மத்தியானம் வரைக்கும் இது பண்ணோம்னா அது வந்து என்னன்னா லாஸ்ட் சண்டேக்கு போகும். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை. இதனால என்ன போகுதுன்னா இதில் ரவுண்ட் பண்ணோம்னா டே வச்சு லாஸ்ட் சண்டேக்கு போகும். ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இருந்துச்சு டேட்டுனா ரவுண்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் சண்டேக்கு போயிடும். நெக்ஸ்ட் சண்டேங்கிறது 2 ஏப்ரல். ஸோ இது மாதிரி நம்ம டேட்டை வந்து ரவுண்ட் பண்ணணும். இன்பிட்வீனில் இருக்கு, பட் நம்ம வீக்கெண்டுக்கு ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சிஸ்டேட்டோட ஒரு நாள் கொடுத்தோம்னா சிஸ்டேட் ப்ளஸ் 1 இது வந்து நாளைக்கு ஆயிரும். அதை வந்து டேக்கு ரவுண்ட் பண்ணோம்னா இது வந்து நெக்ஸ்ட் சண்டேக்கு போயிடும். பாருங்க 2 ஏப்ரல். ஸோ இது மாதிரி இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் சண்டேக்கோ இல்லை ப்ரீவியஸ் சண்டேக்கோ நம்ம பேஸ்ட் ஆன் த இன்பிட்வீன் டேட் இதை வந்து வீக்கை வந்து புதன்கிழமைக்கு முன்னாடி புதன்கிழமை மதியானத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி டேட்டை வந்து நம்ம சண்டேக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணுவேன். டே யூஸ் பண்ணி ஸோ டே வந்து எப்படி ரவுண்ட் ஆகும்னா வெனஸ்டே வந்து 12 PM-க்கும் 12 PM-ஓட இது பிஃபோர் 12 PM பிஃபோர் 12 PM இது வந்து என்ன பண்ணா லாஸ்ட் சண்டேக்கு போயிடும். டே ஆஃப்டர் 12 PM நெக்ஸ்ட் சண்டேக்கு போயிடும். ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேவை எழுதிக்கலாம். சரிங்களா? இது வந்து பிஃபோர் வெனஸ்டே ஆஃப்டர் வெனஸ்டே வந்து யூஸ் பண்ணி நம்ம எந்த சண்டேக்கு போகணுங்கிறத அதை ரவுண்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம். இது வந்து இது எந்த இப்போ வந்து இஎம்பி ஹையர் டேட் இருக்கு ரவுண்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் இயர் டேட். இதில் வந்து ஹையர் டேட்ல டேக்கு ரவுண்ட் பண்ணுறோம். இஎம்பி பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் சண்டே என்னவோ அதுக்கு ரவுண்ட் ஆயிடும். வெனஸ்டேக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சண்டே இது வந்து அதுக்கு முன்னாடி ஸோ அது வந்து
பேஸ்ட் ஆன் த டே, அந்த டேயை பொறுத்து இது வந்து ரவுண்டு லாஸ்ட் சண்டேக்கா இல்லை பிஃபோர் சண்டேக்கா வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் டேக்கு. இது வந்து மந்த் யூஸ் பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 6 monthsக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இது என்ன ஆகுதுன்னா 15 days மந்த்துங்கையில் 15 days இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு 29 வந்து இப்போ நான் ரவுண்டு மந்த்தை பண்ணுறேன். நான் வந்து மந்த் பண்றேன். மந்த் பண்ணல இது வந்து 15 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா லாஸ்ட் அந்த ஸ்டார்டிங் மந்த்துக்கு போயிடும். சரிங்களா? ஸ்டேட்டு ஸ்டேட் காமா மந்த் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங் டேட்டா போயிடுச்சு. இது வந்து ஏன்னா இது வந்து 15th அப்புறம் இருக்கு. மந்த்ல 15th அப்புறம் இருந்துச்சுன்னா இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு போயிடும். 15th முன்னாடி இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டார்டிங் மந்த்துக்கே போயிடும். இப்போ வந்து என்னன்னா ஒருத்தவங்க எப்போ ஜாயின் பண்ணுறாங்க, 15th முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் வந்து சேலரி போடணும். 15th அப்புறம் ஜாயின் பண்ணவங்கலாம் நெக்ஸ்ட் மந்த் சேலரியில தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படிங்கையில ஜஸ்ட் அவங்களோட ஜாயின் பண்ண மந்த்து வந்து அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணி நம்ம அந்த ஹையர் டேட்ல இருந்து மந்த் கால்குலேட் பண்ணி அவங்க வந்து 15க்கு முன்னாடி கால் பண்ணா அவங்களுக்கு சேலரியும், 15க்கு அப்புறம் ஜாயின் பண்றவங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு இது பண்ணணும்னா ஜஸ்ட் டைரக்டா ரவுண்ட் ஆஃப் மந்த் பண்ணி அவங்க யார் வந்து 15க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்கா இல்லை அப்புறம் ஜாயின் பண்ணிருக்காங்க ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட்டு அவங்களுக்கு சேலரி போகணுமா அது மாதிரி அந்த மாதிரி லாஜிக்கு டைரக்டா இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் மந்த்தை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 15 days இது பண்ணி ஸோ இப்போ வந்து என்னன்னா இன்னைக்கு 29னால டைரக்டா நெக்ஸ்ட் மந்த் போயிடுச்சு. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா இன்னையிலேருந்து ஒரு 20 நாளாக கழிப்போமே. இப்போ வந்து -20 days. இப்போ 20 நாள் கழிச்சோம்னா நம்ம வந்து மந்த் என்னன்னா இன்னையிலேருந்து 20 நாள் கழிச்சோம்னா 9ஆம் தேதிக்கு போயிடும். 9ஆம் தேதி வந்து 15க்கு முன்னாடி இருக்கு. ஸோ அப்போனா வந்து மார்ச் 1க்கு போயிடும். சரிங்களா? இது மாதிரி நம்ம பேஸ்ட் ஆன் டேட்டு நம்ம மந்த்தை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது மந்த் யூஸ் பண்ணா 15 நாள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து 15 days மந்த்ல 15 daysனா days பிஃபோர்னா ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த் ஆஃப்டர்னா இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங் டேட்டுக்கு போயிடும். இது மாதிரி அதுக்கப்புறம் இதுல இயர் இது பண்ணலாம். இயர் இது பண்ண என்ன போகணும்னா 6 மாசத்தை எடுத்துக்கிறோம். சரிங்களா? 6 மாசத்தை எடுத்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்துன்னா கரண்ட் இயரோட ஸ்டார்டிங் டேட்டு போயிடும். 6 மாசத்துக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங் போயிடும். ஸோ இது மாதிரி தான் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க 6 மாசத்துக்குள்ள போட்டீங்கன்னா தான் வந்து இந்த இயருக்கு வரும். 6 மாசத்துக்கு அப்புறம் போட்டீங்கன்னா நீங்க அடுத்த வருஷத்துக்கு தான் அந்த இது ப்ரீமியம் கால்குலேஷன் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த இதுக்கு தான் இந்த இயர் பேஸ் பண்ணி இந்த ரவுண்டிங் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் இப்போ செலக்ட் ஸ்டேட் ரவுண்டு இப்போ ஸ்டேட்டு இயருக்கு ரவுண்ட் பண்ணுறோம். இயருக்கு ரவுண்ட் பண்ணுறோம்னா இப்போ வந்து 3ஆம் வருஷம் தான் நடக்குது. ஸோ அதனால வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து இந்த இயரோட ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடும்.
பார்த்தீங்கன்னா 1 ஜான்வரி 2020 போயிடும். ஸோ வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி எந்த டேட் இருந்தாலும் அதை ரவுண்ட் பண்ணோம்னா இயர் பேஸ்டு. ஸோ ஸ்டார்டிங் இயர் ஆஃப் மந்த் போயிடும். 6 மாசத்துக்கு அப்புறம் இருந்தா அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல இருந்து ஒரு இன்னைக்கு வந்து 3ஆம் வருஷம். இதுல இருந்து ஒரு 95 டேஸ் ஆட் பண்ணோம்னா 6 மாசத்துக்கு முன்னாடி 75 டேஸ் ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயருக்கு போயிடும். ஸோ 1 ஜான்வரி 20. ஸோ ஏன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறதுலாம் நெக்ஸ்ட் இயருக்கு போயிடும். 6 மந்த் இயருக்கு முன்னாடி இருந்தால் அது வந்து கரண்ட் இயர்ல இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் டைரக்டா வந்து நம்ம இயர் டேட் காலத்தை இஎன்டி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதுல எங்கெல்லாம் வந்து ஜூனுக்கு முன்னாடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த அந்த கரண்ட் இயர்ல இருக்கும். இப்போ வந்து ஜூனுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க நவம்பர் இருக்கு. ஸோ 82 போயிடுச்சு, நெக்ஸ்ட் இயர் போயிடுச்சு. இப்போ செப்டம்பர் இருக்கு, நெக்ஸ்ட் இயர் போயிடுச்சு. அதுக்கு டிசம்பருக்கு நெக்ஸ்ட் இயர். ஸோ இது ஆனா அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, ஜூனுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, அது ஜூனுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து கரண்ட் இயர்லயே இருக்கும். அதோட லாஸ்ட் ரவுண்டர் டேட் வந்து கரண்ட் இயர்க்கே மாறிக்கும். சரிங்களா? இது மாதிரி நம்ம ரவுண்டு யூஸ் பண்ணி அவங்க 6 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்காங்களா இல்லை 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ரவுண்ட் ஃபங்க்ஷன் இன்பில்டா இது 6 மந்த். இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் இயர் இது எண்டிங் ஆஃப் த இயர், ஸ்டார்டிங் எண்டிங். அடுத்து வந்து நம்மளுக்கு ட்ரங்கேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரங்கேட் ஃபங்க்ஷன் இருக்கு. ரவுண்டு எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ட்ரங்க் யூஸ் பண்ணுவோம். ட்ரங்க் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா எங்க வேணா இருந்தாலும் பட் இது வந்து ஸ்டார்டிங் இதுக்கே போயிடும். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணையெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து மந்த் பேஸ்டு ட்ரங்க் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா இப்போ 29ஆம் தேதியே இருந்தாலும் வந்து அது ஸ்டார்டிங் டே ஆஃப் மந்த்துக்கு தான் போகும். சரிங்களா? சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா டேட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட்டு. ஸோ சேம் இங்க ரவுண்ட்ல என்ன பண்ணுமோ அது எல்லாமே இந்த ட்ரங்க்லயும் இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து பிஃபோர் ஆஃப்டர் சேஞ்ச் ஆகுது. பட் இதுல ட்ரங்க்ல என்னன்னா எல்லாமே ஸ்டார்டிங் ஆஃப் த இதுக்கு தான் போயிடும். ஸோ இது எப்போதுமே லாஸ்ட் சண்டேக்கு போயிடும், எப்பவுமே ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த் போயிடும், எப்பவுமே ஸ்டார்டிங் ஆஃப் இயர் போயிடும். இதுதான் ட்ரங்க். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம்.
வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரங்க் செலக்ட் ஸ்டேட்டு ஆமாம் ட்ரங்க் ஆஃப் ஸ்டேட்டு நேம் வந்து இது வந்து புதன்கிழமைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி புதன்கிழமைக்கு அப்புறம் இருந்தாலும் சரி ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சண்டேக்கு தான் போகும் லாஸ்ட் சண்டேக்கு தான் போகும் அதே மாதிரி டேக்கு ரவுண்ட் பண்ணால் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஜஸ்ட் இப்போ இன்னையோட ஒரு நாள் நாளைக்கு வியாழக்கிழமையே போனாலுமே ரவுண்ட் வந்து என்ன பண்ணால் ஸ்டார்டிங் ஆஃப் த லாஸ்ட் சண்டேக்கு தான் போகும் சரிங்களா இது ட்ரங்க்ல பட் ரவுண்ட் பண்ணையில் வந்து வெனஸ்டேக்கு முன்னாடி வெனஸ்டேக்கு மதியானத்துக்கு அப்புறம் இருந்தால் அது வந்து நெக்ஸ்ட் சண்டேக்கு போகும் சரிங்களா மந்த்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் இருந்தாலும் சரி ஜூனுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்துக்கே போயிடும் பார்த்தீங்கன்னா ஜனவரி நான் வந்து ஒரு 120 டேஸ் வந்து இன்னைக்கு 3 மாதம் இதில் வந்து ஒரு 6 மாதம் சேர்த்து இப்போது 180 டேஸ் சேர்க்குறேன் ஆல்மோஸ்ட் அக்டோபர் பக்கத்தில் அப்படி இருந்தாலும் இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த இயர் இந்த இயருக்கு தான் போகும் சரிங்களா இது வந்து டிசம்பர் 31 இருந்தாலும் இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த திஸ் இயர் தான் போகும் சரிங்களா அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் தான் இது வந்து ட்ரங்க் யூஸ் பண்ணலாம் சரிங்களா மந்த் ரவுண்டு யூஸ் பண்ணையில 6 மந்த் தான் பேசிக்கிறது இப்போ ட்ரங்க் யூஸ் பண்ணையில எதுவாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ஆஃப் இயருக்கும் அதுதான் மந்த் இயர் தான் 6 மந்த்து 6 மந்த்து இயர் மந்த் வந்து 15 டேஸ் 15 டேஸ்க்கு அப்புறமும் 15 டேஸ்க்கும் முன்னாடியும் எப்படியா இருந்தாலும் இது வந்து நான் 29ஆம் தேதியா இருக்கு அப்படியுமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மாதம் இயர் வரையில ஸ்டார்டிங் ஆஃப் த இயர் இது எத்தனை டேட்டா இருந்தாலும் சரி ஸ்டார்டிங் ஆஃப் இயர் வரும் பட் ரவுண்ட் பண்ணையில் வந்து 6 மந்த்ஸ் பீரியடை பிரிச்சுக்கிறோம் பட் ட்ரங்க் வந்து என்னதான் இருந்தாலும் ஸ்டார்டிங் இதுக்கு போயிடும் சரிங்களா அது மந்த்லி டே இயராக இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சிஸ்டேட் வந்து 29ஆம் தேதி பட் மந்த் பண்ணையில் 15 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ரவுண்ட் பண்ணையில் லாஸ்ட் கம்மிங் இந்த கரண்ட் மந்தோட ஸ்டார்டிங் டேட் போகும் 15 தேதிக்கு எழுந்து நெக்ஸ்ட் மந்த் பட் ரவுண்ட் பண்ணுறதுல வந்து எப்போதுமே வந்து கரண்ட் மந்தோட ஸ்டார்டிங் டேக்கே போயிடும் இதுதான் ரவுண்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் ரெண்டு ஃபங்க்ஷனும் உள்ள டிஃபரன்ஸ் ஸோ எப்போயெல்லாம் உங்கள் ப்ராஜெக்டில் இது மாதிரி இந்த டேட்டை வந்து ரவுண்ட் பண்ணி கொடுங்க டேயை பொறுத்தோ மந்த்தை பொறுத்தோ இயரை பொறுத்தோ ரவுண்ட் பண்ணணும் டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டே அந்த டேட்டு ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரவுண்டு ட்ரங்கேட்டை நம்ம டேரெக்டாக பண்ணலாம் சரிங்களா இதுதான் ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் ஆரக்கில் இருக்குது கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் கன்வர்ஷன் ரெண்டு டைப் ஆஃப் கன்வர்ஷன் இருக்கு ஆரக்கல்ல ஒன்று வந்து இம்ப்ளிசிட் டேட்டா டைப் கன்வர்ஷன் இம்ப்ளிசிட் டேட்டா டைப் கன்வர்ஷன் வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் ஆரக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் ப்ராப்பர் அவுட்புட்டை கொடுத்துரும் இது வந்து இம்ப்ளிசிட் டேட்டா டைப் கன்வர்ஷன் ஒரு சில ஃபார்மேட்டை வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து வேலிட் ஃபார்மேட் இல்லாமல் இன்வேலிட் ஃபார்மேட்டாக இருக்கும் ஸோ வந்து இப்போ வந்து டேட்டே இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டேட் ஃபார்மேட் கொடுப்பாங்க ஸோ அப்படி இன்வேலிட் ஃபார்மேட்டாக இருக்குது அதை வந்து நம்ம வேலிடாக ஆரக்கிள் அக்செப்ட் பண்ணுற ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம்னா இதை நம்ம டெவலப்பராக பண்ணோம்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சரிங்களா
இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்தீங்கன்னா இப்போ வந்து கேரக்டர் கொடுக்குறாங்க. பட் நம்பரே வந்து கேரக்டர் டைப்ல கொடுக்குறாங்க. பட் ஆரக்குலாம் வந்து இது ப்ராப்பர் நம்பர் ஃபார்மேட்டா இருந்துச்சுன்னா இதை வந்து நம்பர் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிசிட்டாவே பண்ணணும். சரிங்களா? இம்ப்ளிசிட்டாவே வந்து 10ங்கிறது வந்து சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குறாங்க. பட் இது வந்து ப்ராப்பர் ஃபார்மேட் தான் இருந்துச்சுன்னா ஆரக்கிள் வந்து இம்ப்ளிசிட்டா பண்ணும். பட் வேற வேற இடத்துல டெசிமல் பாயிண்ட் கொடுத்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அது வந்து ஆரக்கிள் புரிஞ்சுக்கிற முடியாது. அந்த மாதிரி டயத்துல நம்ம கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளா பண்ணோம்னா அது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஆரக்கிளாம் இது பண்ணிச்சுன்னா அது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி கேரக்டர் வந்து டேட்டும் வந்து ஒரு சில டைம்ல வந்து ப்ராப்பர் டேட் ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆரக்கிளோட டிஃபால்ட் ஃபார்மேட்டு டிடி எம்ஓஎன் ஒய்ஒய் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இன்புட் இந்த இதில் இருக்குன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆரக்கிள் வந்து புரிஞ்சுட்டு இந்த கன்வர்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்பர்ஸ் டைரக்ட் நம்பரா இருக்கு அப்படின்னா அது பட் ஒரு சில டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து யூசர் கொடுக்கையிலே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க இப்படி கொடுக்குறான்னு வச்சுங்களேன். எப்படின்னா எம்எம் இப்போ வந்து என்ன அப்ரிவேட்டட் மந்த் அதுக்கப்புறம் வந்து 1991 இப்படி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஆட்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து டிஃபால்ட் ஃபார்மேட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்றது நம்ம எக்ஸ்பிளிட் கன்வர்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இந்த கன்வர்ஷன் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ வந்து என்னன்னா ஆப்ரேஷன்ஸ் இது வந்து என்னென்ன கன்வர்ஷன் பாசிபிள்ங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ வந்து வேர்கேர் டூவோ இல்லை கேரக்டரோ இருக்குன்னா இதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா நம்பர் ஃபார்மேட்டா இருந்துச்சுன்னா ப்ராப்பர் நம்பர் ஃபார்மேட்டா நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும். இதே வந்து இந்த இதே வந்து நம்பர் தான் பட் வேர்கேர்ல கொடுத்துருக்காங்க நம்ம அதே மாதிரி இது வேர்கேர்ல கொடுத்துருக்காங்க பட் இது டேட் ப்ராப்பர் டேட் தான் அப்படின்னா இது மாதிரி டேட்டே நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்பர் இருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வேர்கேர் டூவா கன்வெர்ட் பண்ண முடியும். இல்ல டேட்டையுமே வேர்கேர் டூவா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இந்த ஃபார்மேட்லாம் வந்து நம்ம கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த கன்வர்ஷனை நம்ம கொடுத்து கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்ல நம்ம எப்போதுமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ல நம்மளுக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப் கன்வர்ஷன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம நம்பரையோ டேட்டையோ வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா டூ கேர்ங்கிறது வந்து மோஸ்ட்லி என்னன்னா டிபில இருந்து நம்ம நம்பரோ இல்ல டேட்டோ இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் எண்ட்ல யூசர் வந்து அவங்க கேட்கறது வந்து எனக்கு வந்து இது வேற ஃபார்மேட்ல இருங்க, இந்த ஃபார்மேட் வேணா எனக்கு இதெல்லாம் வேற ஃபார்மேட்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்ப நம்ம டூ கேர் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம அங்க யூசருக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் டூ கேர் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்.
அப்புறம் டூ டேட். ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து அவங்க கேரக்டரா கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம ப்ராப்பர் ஃபார்மேட்டா டிபிக்கு மாத்துறோம்னா அப்போ யூஸ் பண்றது டூ டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். இது வந்து டேட் கன்வர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்றதுக்கு டூ டேட் யூஸ் பண்ணுவோம். நம்பருக்கு வந்து $2_ நம்பர் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் எல்லாமே நம்ம பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ வந்து இப்போ இப்போ வந்து டிபியில் இருக்கு. டிபியில் இருக்க ஒரு வேல்யூ வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம இது பண்றோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்பராவோ டேட்டாவோ இது பண்றோம். டூகேர் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். இது என்ன ஆகும்னா $2_ நம்பர் $2_ கேர் கொடுத்து நம்பர் கன்வர்ஷன் பண்ணோம்னா அது வந்து நம்பரா இருக்குது. கேரக்டர் டேட்டா டைப்புக்கு நம்மளால டூகேர் யூஸ் பண்ணி மாற்ற முடியும். சரிங்களா? அந்த டேட்டா டைப் வந்து கேரக்டர் மாற்ற முடியும். அதே மாதிரி டேட்டை வந்து கேரக்டரா மாற்றுறதுக்கு டூகேர் யூஸ் பண்ணி டேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம கேரக்டரா மாற்ற முடியும். இந்த டூகேர் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் நம்பரையும் டேட்டையும் நம்ம கேரக்டரா மாற்ற முடியும். இப்போ யூஸ் பண்றது $2_ கேர். இதுக்கு சின்டாக்ஸ் எப்படி நம்பர் கன்வர்ஷனுக்கு இருக்குன்னா இதுதான் கேரக்டர் ஃபங்க்ஷன். இப்போ இதுல சின்டாக்ஸ் என்ன இருக்குன்னா என்ன நம்பரோ அவங்க கொடுத்த நம்பரு, அது என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அந்த ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் எதுவும் நம்ம என்எல்எஸ் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பேராமீட்டர், எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் இருக்கு அந்த பேராமீட்டரை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். என்எல்எஸ் பேராம் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா அந்த பேராமீட்டர் மென்ஷன் பண்ணுவோம். இந்த 3 இதை வந்து இன்புட்டா நம்ம டூகேர் ஃபங்க்ஷன் இருக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்பரும் ஃபார்மேட்டும் மேண்டேட்டரி. என்எல்எஸ் பேரம் வந்து ஆப்ஷனல் தான். இது மாதிரி பண்ணலாம். டேட்டுக்கு சேம் தான். இந்த நம்பர் இடத்துல டேட்டு வந்துருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு வந்து சின்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்பர் வர இடத்துல டேட் வந்திருக்கும்.
நம்பர் ஃபார்மட். இது நம்ம இதை கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்மேட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஒவ்வொரு இண்டிகேட்டரா நம்ம பார்க்கணும். டெசிமல் இண்டிகேட்டரை நம்ம வந்து டின்னு சொல்லுவோம். டெசிமல் இண்டிகேட்டரை இதை டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்ப செலக்ட் 1 2 3 4 இது இப்ப 1 2 3 4 இருக்கு. இதை வந்து நான் வந்து கேரக்டர் கன்வர்ஷன் பண்றேன். 2_char எனக்கு 1 3 4 இதை வந்து நீ என்ன பண்ண, எப்பவுமே நம்பரை நம்ம ஃபார்மேட்டிங்ல பண்ணல 9 தான் கொடுப்போம். இது வந்து 4 இது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் வேணும். அதை வந்து டின்னு மென்ஷன் பண்ணுவோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு டி, அதுக்கப்புறம் 2 டிஜிட் வேணும். இப்படி நம்ம இது பண்ணா இதுக்கு வந்து இது உங்களுக்கு இது மாதிரி ஹோல் வேல்யூ இருக்கு. ஆனா பட் எனக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 வேணும் அப்படின்னா நீங்க இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் கொடுக்கையில வந்து டிபியில ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ இந்த வேல்யூ தான். பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட்ல கொடுக்கையில வந்து வித் டெசிமல் பிளேஸஸோட அவங்க வேணும்னு கேட்குறாங்கன்னா அப்போ வந்து நீங்க 2 கன்வர்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேட்டை வந்து இப்படி மாற்ற முடியும். நம்பர்ஸ் எல்லாம் 9 மென்ஷன் பண்ணுவோம். அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு டின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை இது வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா select rename salary இப்போ salary இது மாதிரி அது மாதிரி அவங்க சேலரி வந்து எனக்கு வந்து டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் 2 டிஜிட் வேணும் அப்படின்னா ஒரு அது இருந்தா அந்த 2 டெசிமல் பிளேஸ் இல்லைன்னா 0 0ன்னு நம்மளுக்கு ஆட் பண்ணி இது மாதிரி டெசிமல் பிளேசஸ் வேணும் அப்படின்னா அது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். டிபியில் இருக்க வேல்யூ இது. பட் நம்மளுக்கு வந்து இது மாதிரி கன்வெர்ட் பண்ண வேல்யூஸ் வேணும் வித் டெசிமல் பிளேசஸ் வந்து டி யூஸ் பண்ணி நம்ம டெசிமல் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த நம்பரை வந்து நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டா மாற்றலாம். இதுல வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு டின்னு நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து டெசிமல் இண்டிகேட்டர் டி, அதுக்கப்புறம் குரூப் செப்பரேட்டர். குரூப் செப்பரேட்டர் இதை வந்து ஜீனு இது பண்ணுவோம். ஜீனு டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா $10,000 இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து என்னன்னா 10,000 வந்து 200 இப்ப இருக்கு. இதை வந்து எனக்கு என்னன்னா 2 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வேணும். அதுக்கப்புறம் 3 டிஜிட்டு. அது மாதிரி எனக்கு தேவையான இடத்துல கமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஸோ இது மாதிரி எனக்கு இது மாதிரி 2 டிஜிட்க்கு அப்புறம் கமா வரணும். இது மாதிரி சேலரியா வந்து அந்த மாதிரி எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா வந்து 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் இல்லாட்டி 4 டிஜிட்க்கு அப்புறம் அப்படி இது மாதிரி கமா வேணும். இது மாதிரி டெசிமல் பிளேசஸ் இல்லாம கமா கேட்குறாங்க அப்படின்னா அந்த கமா யூஸ் பண்றதுக்கு ஜி யூஸ் பண்ணி நம்ம கமா ஆட் பண்ண முடியும். இது வந்து குரூப் செப்பரேட்டர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஜி யூஸ் பண்றது கமா யூஸ் பண்றதுக்காண்டி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல கமா யூஸ் பண்ணல டெசிமல் பிளேசஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கமா இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு டெசிமல் பிளேசஸும் வேணும். அதுக்கப்புறம் ஒரு 2 இது வேணும் அப்படின்னா இது மாதிரியும் நம்ம காமிச்சுக்கலாம். ஸோ 10,000 ஸோ இது மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு டி, குரூப் செப்பரேட்டருக்கு ஜி. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இந்த கன்வர்ஷன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் லோக்கல் கரன்சி கன்வெர்ட்டர். இப்போ வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைம் கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ணுவோம். அப்போதைக்கு அந்த கண்ட்ரியோட லோக்கல் கரன்சியை வந்து எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து எல்லுன்ற ஒரு இது லோக்கல் கரன்சி கன்வெர்ட்டர் எல் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த எல் வந்து லோக்கல் கரன்சி கன்வெர்ட்டர். இது வந்து எல் யூஸ் பண்ணுவோம். எல் யூஸ் பண்ணி இந்த இது யூஸ் பண்ணுவோம். எல் இது வந்து எப்படி முன்னாடியே வரலாம் பின்னாடி வரலாம். ஸோ இப்போ வந்து எல்லு அந்த வேல்யூ கொடுக்கலாம். ஆறு லாஸ்ட்லேயும் அந்த வேல்யூவை கொடுக்கலாம். இது மாதிரி 2 வகையில் நம்ம இதை கன்வர்ஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா let's say 134 2 care of 1 2 3 4 இதை வந்து நான் என்ன கரன்சி வேணும், லோக்கல் கரன்சி எல் யூஸ் பண்ணி லோக்கல் கரன்சியோட வேணும் அப்படின்னா இது டாலர். ஏன்னா வந்து நம்ம ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த இதை பொறுத்து நம்ம இந்த லோக்கல் கரன்சி என்னவோ நம்ம கான்ஃபிகரேஷன் பொறுத்து அந்த கரன்சியோட சிம்பிள் வந்துடும். எனக்கு வந்து இது மாதிரி என்னோட கரன்சிக்கு முன்னாடி இப்போ வந்து சேலரிலாம் போடுறோம். அவங்க வந்து இது வந்து டாலரா இல்லை இந்தியன் ருப்பியா அது மாதிரி தெரியாமல் ஸோ லோக்கல் கரன்சிக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி எல் யூஸ் பண்ணி நம்ம அந்த கரன்சியை இப்போ வந்து நேமு கமா ஹேவியர் 2 கேரு நம்ம கன்வர்ஷன் salary வந்து எல்லு ஸோ அந்த சேலரிக்கு முன்னாடி இது மாதிரி டாலர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன கரன்சியோ அந்த கரன்சி வேணும்னா நம்ம எல்லு டினோட் பண்ணோம்னா அந்த கரன்சியை நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ வந்து எனக்கு வந்து டேரக்டாக வெறும் வேல்யூ மட்டும் காமிக்காமல் லோக்கல் கரன்சியும் காமிங்கன்னா நீங்கள் எல்லு கொடுத்தீங்கன்னா டூக்கர் கன்வர்ஷன் பண்ணி எல்லு கொடுத்தீங்கன்னா அது வந்து லோக்கல் கரன்சியோட இது இருக்கும். இந்த இதை வந்து நம்ம என்எல்எஸ் பரம் யூஸ் பண்ணி நம்ம இதாக மாற்ற முடியும். இப்போ வந்து வேற கரன்சிக்கு மாற்றணும்
நம்ம தேவையான கரன்சிக்கு மாத்தணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு பெராமீட்டர் இருக்கு. இப்போ வந்து அது வந்து NLS அண்டர்ஸ்கோர் கரன்சி இந்த பெராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம தேவையான ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கலாம். எனக்கு வந்து இந்த கரன்சி வந்து என்னன்னா எனக்கு இந்தியன் ருப்பியில வேணும் அப்படின்னா NLS கரன்சி ஈக்குவல் டு இந்தியன் ருபி. இது மாதிரி இந்தியன் ருபி நம்ம இந்த NLS கரன்சி இந்த பேராமீட்டர் இது வந்து ஆப்ஷன் தான். இந்த இது யூஸ் பண்ணி நம்ம தேவையான கரன்சிக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அவங்கள்ட்ட டேரெக்டாக நம்ம இது வந்து இந்தியன் ருபீஸ் ஸோ அந்த மாதிரி மாற்றணும். இல்லை இது வந்து டாலர் அப்படின்னா நம்ம வந்து யூரோவோ எதுவோ இது பண்ணோம்னா நம்ம ஜஸ்ட் யூஆர். ஸோ அது மாதிரி நம்ம தேவையான கரன்சி இதை மாற்றிக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம NLS அண்டர்ஸ்கோர் கரன்சி இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து தான் நான் ஃபார்மட் சொல்லல இந்த 3 இது சொல்லியிருப்பேன். இந்த ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ பட் இது வேணும்னா அந்த 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 பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம எந்த கரன்சி வேணுமோ அந்த கரன்சிக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட்டை கேட்கலாம் எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து என்னோட கரன்சி கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படின்னா நம்ம 2CAR யூஸ் பண்ணி இது பண்ணி கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த NLS கரன்சி யூஸ் பண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் கன்வர்ஷன் வந்து டேட்டா வந்து டிபியில் இருக்குது வேலிட் டேட்டான்னு சொல்லுவேன். வேலிட் டேட்டா அதுக்கப்புறம் டிபியில் இல்லாமல் இங்கே இருக்குது ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்மளுக்கு இன்வேலிட் டேட்டாவை வரலாம். சரிங்களா? இன்வேலிட் இப்போ வந்து வேலிட் டேட்டாவா இன்வேலிட் இப்போ வந்து இது டிபில இருந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டு கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் டேபிள்ல இருந்து எடுத்து ஃப்ரண்ட் எண்டு கொடுக்குறோம். அப்போதைக்கு எப்போதுமே மேக்ஸிமம் நம்ம வேலிட் டேட்டாவை இன்வேலிடா கன்வெர்ட் பண்றதுக்கு _care இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இந்த கன்வர்ஷன் எல்லாமே நம்ம வந்து டிபில இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு இது வேணும். பட் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து அவங்க கொடுக்குற டேட்டாவை நம்ம டிவிக்கு மாத்தையில எப்போதுமே நம்பரா இருந்துச்சுன்னா நம்பர் யூஸ் பண்ணுவோம். டேட்டா இருந்துச்சுன்னா டேட் இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம டிபிக்கு யூஸ் பண்ணையில கன்வெர்ட் பண்றது ப்ராப்பர் ஃபார்மேட்டுக்கு பண்ணுறதுக்கு நம்பர்னா நம்பர் ஏன்னா பட் டிபில இருந்து இந்த ரெண்டுக்குமே வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு சென்ட் பண்ண _care யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் _care இது வந்து டிபியில் இருக்க வேலிட் வேல்யூவை பேஸ்ட் ஆன் த யூசருக்கு வந்து நம்ம அவங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை நம்ம சென்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து _care தான் எப்போதும் யூஸ் பண்ணுவோம். நம்பராக இருந்தாலும் டேட்டா இருந்தாலும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்பர். ஸோ பட் இது வந்து ஓவராலாக இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம இந்த எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்க போகிறது லோக்கல் கரன்சி கன்வெர்ட்டர். அப்புறம் ட்ரைலிங் மைனஸ் ட்ரைலிங் மைனஸ் இண்டிகேட்டர். இது எம்ஐ யூஸ் பண்ணி நம்ம ட்ரைலிங் இண்டிகேட்டர் எழுதுவோம். செலக்ட் மைனஸ் 10,000 இருக்கு. சரிங்களா? 10,000 இருக்கு.
இது வந்து 2_ carry 10,000 local currency-யோட கொடுப்போம். இதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரைலிங் மைனஸ் இப்போ வந்து இந்த மைனஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. எனக்கு வந்து இது வந்து லாஸ்ட்ல வேணும். இந்த மைனஸ் எல்லாமே நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த சைடில் காமிப்பாங்க. இது மாதிரி எனக்கு இந்த சைடு அந்த மைனஸ் வேணும். அந்த வேல்யூ எனக்கு ஸ்டோர் பண்ணையில இந்த சைடில் மைனஸ் சொன்னாங்க. எனக்கு வேல்யூ இந்த சைடு வேணும் அப்படின்னா இந்த மைனஸ் எம்ஐ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மைனஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு தேவையான ஒரு சைடு ட்ரைலிங் மைனஸ் முன்னாடியே இந்த வேல்யூக்கு அப்புறம் இந்த மைனஸை இது பண்ண முடியும். இது வந்து ட்ரைலிங் மைனஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைம்ல நீங்க பார்த்துருக்கலாம் நெகட்டிவ் நம்பர் இண்டிகேட்டர் பிஆர்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் நம்பர் இண்டிகேட்டர் இப்போ வந்து வேல்யூ மைனஸா இருக்கிறத வந்து ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ மைனஸை காமிக்காம எனக்கு இது மாதிரி வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ல காமிங்க. நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் இருக்கையில கூட எனக்கு இது மாதிரி ஸ்கொயர் இதுல காமிங்க அப்படின்னு சொல்றது. இந்த வேல்யூ நெகட்டிவ் தான், பட் நெகட்டிவா காமிக்காம எனக்கு வந்து வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ல காமிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிஆர் இண்டிகேட்டர், இது வந்து நெகட்டிவ் இண்டிகேட்டர், இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம காமிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து salary minus 3,000 சேலரியிலேருந்து ஒரு 3,000 வேணும்னா இதில் வந்து சேலரியிலேருந்து 3,000 இந்த இந்த வேல்யூ தான் நெகட்டிவ்ல போகுது. சரிங்களா? ஏதோ ஒரு ஃபைனோ பெனால்ட்டியோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் போகுது அப்படின்னா அப்போதைக்கு வந்து அதை கூட நெகட்டிவ்ல காமிக்காம வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல காமிங்க அப்படின்னா 2_ கேரு இங்கே தான் வந்து நம்ம ஜஸ்ட்டு பிஆர் இருக்கோம்னா இங்கெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் இருக்கும், அங்கெல்லாம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ல காமிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு, இது இந்த நெகட்டிவ் இருக்க இடத்துல எல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள காமிப்போம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா எங்க எல்லாம் நெகட்டிவ் வருதோ அங்க எல்லாம் வந்து வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் நம்மளுக்கு வேணும்னா இது மாதிரி பிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நெகட்டிவ் நம்பர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு மேக்ஸிமம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் நீங்க பார்ப்பீங்க இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சிம்பிளை வந்து இன்டைரக்டா ஷோ பண்றதுக்காண்டி நம்ம பண்றது. சரிங்களா? இது வந்து நெகட்டிவ் இண்டிகேட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஃபங்க்ஷனே வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இந்த ஆப்ரேஷன் எல்லாம் ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஜாவாலயோ இல்லை .NETலயோ பண்ணணும்னா
அவங்க எவ்வளோ லாஜிக் எழுதணும் சரிங்களா? அந்த இன்புட் எடுத்து அவங்க மாடிஃபை பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி இதெல்லாம் எவ்வளோ லாஜிக். நம்ம டைரக்டா வந்து ஆரக்கிள்ல ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றது போல அந்த ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஸோ இதனால தான் வந்து டேட்டா பேஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஈஸியாகவும் நம்மளால கத்துக்க முடியுது. அதான் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து 100 லைன் கோட் எழுதுறாங்கன்னா இங்க நம்ம 4 லைன்ல நம்ம அந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியும். ஏன்னா வந்து இதுல வந்து இன்பில்டா அவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை நம்ம அந்த ஃபங்க்ஷன் எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா போதும், டைரக்டா நம்ம அப்ளை பண்ணி ஈஸியா நம்ம கிளையண்ட்டுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுத்துட்டு கொடுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் ரோனம் இண்டிகேட்டர். ரோனம் இண்டிகேட்டர் வந்து ஆர்என்னு சொல்லுவாங்க. ரோனம் இண்டிகேட்டர் இது வந்து ரோனம் வந்து 1 to 3,999 இது வரைக்கும் ரோனம் வந்து நம்ம ஆரக்கல்ல கன்வெர்ட் பார்த்துக்க முடியும். செலக்ட் 1 1000 இருக்கு. இதோட ரோனம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2_ care of 1000 இதோட ரோனம் ஜஸ்ட் ஆர்என் கொடுத்தீங்கன்னா போதும். இதோட ரோனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதனால நம்ம அலியாஸ் கொடுக்கணும். இதோட ரோனம் வந்து எம் சரிங்களா? ஸோ அது மாதிரி நம்ம ரோனம் பார்த்துக்கலாம் அப்படின்னா சரி இல்லை நம்ம ரோ நம்பர் இந்த எக்ஸு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ரோ நம்பர் வேணும், நம்பர் வேல்யூக்கு ரோனம் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்என் கொடுத்தோம்னா அதோட ரோனம். இது வந்து 3990 வரைக்கும் நம்ம ரோனம் வந்து ஆரக்கல்ல நம்ம இது பண்ணிக்கிறோம். இதான் 3990 ரோனம் சரிங்களா? இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு மேல என்ன ரோனம் நம்மளுக்கு கிடையாது. இதுல ஆரக்கிள் இது பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஆஸ்டிக் காமிச்சிடும். 3990 மேல ரோனம் ரோனம் பார்க்கணும்னா இது வந்து ஆஸ்டிக். இந்த மாதிரி காமிச்சிடும் ரோனம். ஏன்னா 3990 வரைக்கும் ரோனம் நம்ம பார்த்துக்கிற முடியும். அதுக்கு ஆரம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சைன் இண்டிகேட்டர் இதை வந்து எஸ் யூஸ் பண்ணுவோம். எஸ் யூஸ் பண்ணி அந்த சைனை டிஃபர் பண்ணுவோம். சைன் இண்டிகேட்டர் இது வந்து அந்த இருக்க சைன் செலக்ட் 1000 இதோட என்ன பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து அதுக்கு ப்ளஸ்ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா சைன் இண்டிகேட்டர். இது வந்து ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கலாம் முன்னாடியும் இது பண்ணுறோம்னா போட்டுக்கலாம் சரிங்களா? இது வந்து சைன் இண்டிகேட்டர். அது வந்து அந்த வேல்யூ வந்து நெகட்டிவா பாசிட்டிவான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் சரிங்களா? இப்போ வந்து -1000 இருக்கு. இது வந்து
அதோட சைனை எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த சைனை வந்து டினோட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதுன்னா எஸ் சைன் இண்டிகேட்டர். வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸோ அந்த சேலரி எல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு பாக்குறது. ஸோ நம்ம இங்க 14 ரெக்கார்டை வச்சு பார்க்கறதுனால சிம்பிளா தெரியுது. க்ரோஸ் லேக்ஸ் அதுல ரெக்கார்ட்ஸ் இருக்கையும் நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா ஈஸியா நம்ம அவ்வளவு வேல்யூக்கும் இமிடியேட்டா வந்து நம்ம கன்வர்ஷன் அப்ளை பண்ணி நம்ம வேல்யூவை இதை ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து அது எல்லா வேல்யூ பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவா இருக்கா கன்வெர்ட் பண்ணி எஸ்ன்னு கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது காமிச்சிடும் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவா இருக்கு. இது வந்து சைன் இண்டிகேட்டர். ஓகே, இன்னும் ஒரு 4-5 இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட் பார்க்கலாம். சரிங்களா? டேட் பார்த்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் மெயின் லாஜிக்ஸ் போயிடலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பேசிக் ஆப்ரேட்டர்ஸ், இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் போகையில வந்து இது வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் வந்து நம்ம இந்த பேசிக் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு உங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கிளாஸ் நீங்க எதுவும் டவுட் இருக்கா? ரோனம்ங்கிறது ஒரு சூடோ காலம். அது வந்து தனியா ஒரு கான்செப்ட்ல இருக்கு. அது வந்து என்னன்னா டிபில இருந்து வேல்யூ ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வர்றது வந்து நம்ம வந்து எந்த ஆர்டர்ல ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரக்கிள் கொடுக்குற ஒரு நம்பர் தான் ரோனம். ஸோ அது வந்து சூடோ காலம். இப்போ வந்து ரோனம்ங்கிறது சூடோ காலம் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டோம். பட் ஆரக்கிளாம் வந்து எந்த ஆர்டர்ல டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருது அப்படிங்கிற போது ஒரு நம்பர் கொடுக்கும். அதுதான் ரோனம். இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த நம்பர் நம்ம கொடுக்கல. பட் இந்த ஆர்டர்ல தான் டேட்டா பேஸ்ல இருந்து இந்த வேல்யூ ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருது அப்படிங்கிற நம்பர் சீக்வன்ஸ் நம்பரை வந்து கொடுக்கும். ஸோ இது ஒரு சுடோ காலம். ஸோ இது வந்து சூடோ காலம் கான்செப்ட் வகையில நான் இதை பத்தி இன்னும் டீப்பா சொல்லுவேன். ஸோ அதை வந்து நம்ம அலியாசியமா கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அப்ப யாரும் இருந்துச்சு ரோனம்ங்கிறது சூடோ காலம். இது வந்து எந்த ஆர்டர்ல டேட்டா ஃபெச் பண்ணிட்டு இருக்கோ அந்த ஆர்டர் நம்பரை கொடுக்கும். சரிங்களா? இது வந்து அதோட அட்ரஸ் கிடையாது. இது வந்து நம்பர் எந்த ஆர்டர்ல டேட்டா ஃபெச் பண்ணிட்டு வருது டிபில இருந்து அந்த ஆர்டர் நம்பர். சரியா ப்ரோ? ரோனம் வரையில நான் அந்த சூடோ காலம் கான்செப்ட் வரையில நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் சொன்னீங்க கண்ட்ரோல் எஸ் அப்புறம் இது என்ன ப்ரோ? நோட்பேட்ல இருந்து கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் எஸ் அப்புறம் வந்து ஆல்ட் F4 இங்க இருந்து இடி கொடுத்துட்டு அங்க போயிடும். இடி கொடுத்துட்டா அங்க போயிடும். இதுக்கப்புறம் கண்ட்ரோல் எஸ் ஆல்ட் F4. சரிங்களா? இது வந்து என்ன கண்ட்ரோல் இடி கொடுத்து அங்க போயிடணும். அங்க போயிட்டு நோட் பேட் பிளஸ்ல அங்க நோட் பேட்ல என்ன பண்ணா கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அப்படின்னா நீங்க டைப் பண்ணதெல்லாம் சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் ஆல்ட் பிளஸ் F4 ஆல்ட் F4 ஆல்ட் F4 ஒர்க் ஆகலைன்னா நீங்க கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அந்த இதை க்ளோஸ் பண்ணீங்கனாலுமே வந்து இங்க மறுபடியும் இந்த SQL ஷார்ட்னஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க ஃபார்மேட் ஸ்பேஸ் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம்.
சரி. ஓகே. எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் ஃப்ரீயா இருக்கேன்னா உங்களுக்கு ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஹேவ் எ கிரேட் டே.